இந்த வீடியோவில் ஒரு 1 to 2 இயர் பேபிக்கு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு ஷோல்டர் பேனல் கட் ஃப்ராக் தான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டு ஷோல்டருக்குள்ளது பண்ணிவிட்டு தென் எங்கேயுமே பார்த்திங்கன்னா இதோட சீம் வந்து நமக்கு தெரியாது. அதாவது நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. குழந்தைங்களுக்கு வந்து குத்தாத மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பொட்டிக் ஸ்டைலில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பொட்டிக் ஸ்டைலில் ரெடிமேட் ஃபினிஷில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஷோல்டர் ஜாயினிங், சைடு ஜாயினிங், அப்புறம் உங்களுக்கு இடுப்பு கிட்ட ஜாயினிங், ஹிப் ஜாயினிங், எந்த ஜாயினிங்குமே வந்து நமக்கு உள்ளே வந்து துணி தெரியாது. ஸோ அந்த அளவு பர்ஃபெக்ட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் 12 பேனல் வச்சு யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ரெக்யூர்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நான் டிசைனர் நெட் ஃபேப்ரிக் 3 மீட்டர் எடுத்திருக்கேன், சாட்டின் 3 மீட்டர் எடுத்திருக்கேன், காட்டன் லைனிங் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 2.5 மீட்டர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸஸாகவே நீங்கள் வந்து ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து எந்த மாதிரி கால்குலேஷனில் பேனல் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து எனக்கு வேஸ்ட் ரவுண்ட் வந்து நான் 24 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பேனல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 பேனல்ஸ் வந்து நான் இதில் வந்து மேக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஈச் பேனலோட வித்து வந்து ஒரு தனியாக வந்து பேனலோட வித்து வந்து நம்ம கால்குலேட் பண்ண நம்ம வேஸ்ட் டிவைடட் பை எவ்வளோ நம்பர் நம்ம பேனல் எடுத்திருக்கோமோ அதை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ வந்து நான் 24 டிவைடட் பை 12ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 2 இன்ச் வருது. ஸோ ஒரு பேனலும் வந்து எனக்கு 2 இன்ச்சு சைஸ்க்கு வேணும். நான் ஒரு 1 இன்ச்சு வந்து சீம்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ண ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஹாஃப் இன்ச் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேனலோட லென்த் வந்து நான் 17 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் அந்த கிட்டோடைய ஸ்கர்ட்டோட ஹைட் பார்ட்டு 17 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ பேனலுடைய இப்போ பாருங்கள் நம்ம வந்து வேஸ்ட் வந்து ஈச் பேனல் எவ்வளோ எடுக்கணும், 2 + ஒரு 1 இன்ச், அதாவது ½ இன்ச் இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு, ½ இன்ச் இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு. ஓகே, ஸோ நான் வந்து 2 + 1 இன்ச் 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பாட்டம் பார்த்திங்கன்னா நான் 10 இன்ச் எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் எவ்வளோ ஃப்ளார் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் 12 எடுத்துக்கலாம், 15 எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ஃப்ளோவியாக ஃப்ளார் நிறைய கிடைக்கும். ஓகே, ஸோ நான் வந்து 10 இன்ச் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து பேட்டர்ன் மேக்கிங் பேப்பரு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நமக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லலாம் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதில் வந்து நான் ஒரு பேனல் வந்து டிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் 17 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷீட்டில் நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஷீட்டை வச்சு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் அந்த பேனலுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து 11 இன்ச்சஸ் வித்தில் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வந்து 10 இன்ச்சஸ் பாட்டம் கொடுக்கறனால அந்த பக்கம் இந்த பக்கம் ½ இன்ச் விட்டுட்டு நான் 10 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மேலே வந்து நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணும், 3 இன்ச்சஸ் வேணும் இல்லையா. ஸோ நான் அந்த ஷீட்டோட மிடில் பார்ட் எடுத்துகிட்டு அந்த மிடில் பார்ட்லேருந்து அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை அந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி க்ராஸாக நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்புக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கேளுங்க. நான் மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வேஸ்ட் வந்து 3 இன்ச்சஸில் இருக்கா, பாட்டம் வந்து 10 இன்ச்சஸில் இருக்கா. இப்போ நீங்கள் வேஸ்ட் வந்து 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 0.5 இன்ச்சஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 0.5 இன்ச்சஸ்லையும் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் ஜாயினிங்க்கு விட்டீங்க அப்படின்னா 12 பேனல் நம்ம ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச்சாக ரொம்ப பெருசாயிரும் நமக்கு வேஸ்ட்டு. ஸோ வந்து எவ்வளோ அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அலவன்ஸில் நம்ம ஸ்டிச்சிங் ஜாயினிங் பண்ணிடணும். ஓகே, ஸோ நான் வந்து 3 இன்ச்சஸ் ஹைட்டு வந்து பேனலோடைய லென்த்து 17 இன்ச்சஸ், பாட்டமோட வித்து 10 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து காட்டன் லைனிங் இருக்கு இல்லையா, இன்னர் லைனிங்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் 3ஆக ஃபோல்ட் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லை 4ஆக ஃபோல்ட் பண்ணி பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து 12 பேனல்ஸ் வேணும் ஃபேப்ரிக்கு. ஓகே, ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் 4ஆக மடிச்சிங்கன்னா ஒரு பேனலில் 4 வரும். ஸோ நீங்கள் 3 தடவை இதே மாதிரி ட்ரா பண்ணணும்.
நீங்கள் 6 மடிச்சிங்கன்னா 2 தடவை கூட இதே ட்ரா பண்ணி எடுத்துடலாம் 12 பேனல்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 12 பேனல் வந்து 12 பேனல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாட்டினும் வந்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம லைனிங்கை லே பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு வந்து சுற்றி வர நம்ம விட்டு பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம அந்த காட்டன் மட்டும்தான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் பண்ணுறோம். மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம கேப் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுவே நம்ம சுற்றி வர கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிசைனர் ஃபேப்ரிக்கு நீங்கள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னா சீக்வென்ஸ் ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லேயர்ஸ் நிறைய போட்டு கட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து 2 லேயராக போட்டிருக்கேன். ஸோ நான் 2 லேயராக போட்டேன் அப்படின்னா 6 தடவை இதை மாதிரி பேனல் வச்சு நான் கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து 12 பேனல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 3 4 வச்சுருக்கேன். அகெயின் ஒரு 2 வச்சுக்குவேன். ஓகே, ஸோ வந்து இப்போ 4 வச்சாச்சு. அகெயின் ஒரு 2. ஸோ நம்ம வந்து சுற்றி வர வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கா. ஸோ இதோட காஸ்ட் அரௌண்ட் 6000 8000 அந்த ரேஞ்சில் வந்து பர்த்டேஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தீபாவளிக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நம்ம டிசைனர் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் 12 பீசஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம காட்டன், சாட்டின், டிசைனர் ஃபேப்ரிக் 3மே வந்து 12 பீசஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பாடி பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ண போகிறேன், பேக் பார்ட்டு தனியாக கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாடிஸோடைய பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட லென்த்து 9 இன்ச்சஸும் வித்து வந்து 17 இன்ச்சஸ்லேயும் சிங்கிள் பீஸ் இருக்கிற மாதிரி நான் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் வந்து ஷோல்டர் வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோலும் சேம் 5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தென் நெக்குடைய வித்து 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்குடைய டெப்த்து 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ வந்து நான் செஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு இது ரொம்ப ஃபிட்டிங்கை போட வேணாம் அப்படின்னு, ஏன்னா 1 to 2 இயர்ஸ்க்கு. ஸோ நான் வந்து ஒரு 24 இன்ச்சஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். அதை டிவைடட் பை 4ஆல் போட்டு 6 இன்ச்சஸ். நான் ஒரு 1 இன்ச்சு மட்டும்தான் வந்து அலவன்ஸ் கொடுக்குற சீம்க்கு. ஸோ 7 இன்ச்சஸ். ஏன்னா நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு சீம் வந்து தெரியாது, ரெடிமேட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரெடிமேடுக்கு வந்து உள்ளே நிறைய துணி கொடுக்க மாட்டோம். ஓகே, உங்களுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நெக் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஆர்ம்கோலும் நம்ம அந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இப்போ வெயிஸ்ட்டு வந்து சேம் 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் அலவன்ஸோட 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தென் அந்த 1 இன்ச் மார்க்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ஒரு கர்வ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து பொட்டிக் ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு குத்தாத மாதிரி உள்ளே எந்த சீமே தெரியாத மாதிரி பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட் வந்து ஓப்பன் பார்ட் இருக்கு இல்லையா, ஓப்பன் சைட் நம்மளை இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜிப் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம லைன் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சுக்கு அப்புறம் இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா மார்க் பண்ண போகிறோம் எல்லாமே. ஸோ வந்து நான் லென்த்து 9 இன்ச்சஸ் வித்து 10 இன்ச்சஸ் சேம் அந்த ஃப்ரண்ட் பார்ட் மாதிரியே தான் 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வித் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்கோல் வந்து நம்ம ஷோல்டர் ஆம்கோல் அதுக்கு என்ன எடுத்தோமோ சேம் தான் 5 இன்ச்சஸில் வந்து ஷோல்டரும் ஆம்கோலும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் சேம் தான். ஓகே, ஸோ நம்ம ஆம்கோல் கர்வ் கொடுத்துக்கலாம். நெக்கு வித் 2 இன்ச்சஸ். தென் நெக்குடைய டெப்த்து வந்து நான் 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நெக்குக்கு ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ வேஸ்ட்டு சேம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எது கொடுத்தோமோ அதே தான். நம்ம வந்து 2 பார்ட்டையும் ஒன்றா வச்சே கட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த ஜிப் அட்டாச்மெண்ட்க்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விடணும் அப்படிங்கிறனால இந்த தடவை நான் தனித்தனியாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒன்றா வச்சுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்கு டிசைன் வந்து தனியாக கூட கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து உங்களுக்கு இந்த தடவை தனித்தனியாக டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டும் 2 பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த இடம் வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ணும்போது அந்த 1 இன்ச்சு வந்து ஃபோல்டிங்கில் போயிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம காட்டன் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணியாச்சு. சேம் இதே அளவை வச்சு நம்ம சாட்டின் ஃபேப்ரிக்கையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேறு டைப்ஸில் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஓகே. இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லேடிஸ் அண்ட் கிட்ஸ் 2 வீடியோவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டும் அதே மாதிரி சாட்டின் எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம சாட்டின் எடுத்தாச்சு. ஓகே. இதை விட பெரிய பீஸாக வந்து நம்ம ஒரு அந்த டிசைனர் நெட் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு தனியாக எடுத்தாச்சு, 2 பேக் சைடுக்கும் தனியாக அந்த மாதிரி ஃபேப்ரிக் நம்ம எடுத்தாச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து உள்ள லைனிங் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் 4 ஃபோல்டில் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதை குறுக்கால ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 ஃபோல்டில் எனக்கு வந்து ஸ்கர்ட்டோடைய லைனிங்க்கு லென்த்து வந்து 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நம்ம மெயின் வந்து 17 இன்ச்சஸ் லென்த் எடுத்திருக்கோம். இதில் நான் 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ வேஸ்ட் வந்து நான் வந்து 28 டிவைடட் பை 4 கொடுத்துருக்கேன். எப்படி 28 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 7 இன்ச்சஸ் வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு ஜிப் அட்டாச் பண்ணும்போது அந்த 1 இன்ச்சு ஃபோல்டிங்கில் போயிடும். ஸோ இப்போ நம்ம ஏ லைனில் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு நான் கிளியராக கொடுக்குறேன். தேங்க்யூ.